கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1581 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். தாவீதின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. மற்றவர்களைப் போல அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த வம்சத்திலே பிறப்பார், இன்ன பெயர்தான் அவருக்கு வைக்கப்படும், இப்படிப்பட்டவராய் அவர் இருப்பார் என்று சொல்லி மிக தெளிவாக வேத புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எந்த மனிதருக்கும் யாருக்கும் இப்படி குறிப்பிடப்படவில்லை. எனவே இப்படி குறிப்பிடப்படாதவர்கள் எல்லாம் போலியானவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. தாவீதின் வம்சத்திலே தோன்றுவார். அவருக்குள்ளே சில காரியங்களை குறித்து தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இயேசுவுக்குள்ளே என்னென்ன காரியங்கள் இருக்கும், என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கும், ஞானத்தையும் உணர்வையும் அருளுகின்ற கொடுக்கின்ற ஆவி. உனக்கு ஞானம் குறைவுபடுகிறதா? உணர்வற்ற வாழ்க்கை வாழ்கிறாயா? நீ உயிரூட்ட உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, ஞானமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு உனக்கு அவற்றை கொடுக்க தயாராக இருக்கிறார். இயேசுவிடத்திலே வா, ஞானத்தையும் உயிரோட்டமுள்ள வாழ்க்கையையும் நீ பெற்றுக்கொள்வாய். 2வது, ஆலோசனையும் பலனையும் அவர் தருவார். தொழில் ஆலோசனை, வாழ்க்கை ஆலோசனை, கல்வி ஆலோசனை, இப்படி உன்னுடைய எல்லா காரியங்களிலும் நீ விரும்புகிற ஆலோசனையை, பலனை ஆண்டவர் தருவார். 3வது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம், பயப்படுகிறதை அருளுகின்ற ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு பயத்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுப்பார். இயேசுவை குறித்து 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், அவர் ஞானத்தை தருவார், உணர்வை தந்து உன்னை உயிர்ப்பிப்பார், ஆலோசனையை உனக்கு கொடுப்பார், பலனை கொடுப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகிற ஆவியை உனக்கு தருவார். ஹல்லேலூயா. இத்தகைய ஆண்டவராய் இயேசுவிடத்தில் நீ வருவாயானால் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மனிதன் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துவினிடத்தில், அவருடைய போதனைகளிடத்தில் வர வேண்டும். இயேசுவிடத்தில் வந்து அவருடைய போதனைகளை கற்றுக்கொண்டு கைக்கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் ஞானம் வரும், பலன் வரும், ஆசீர்வாதங்கள் வரும். கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுகிற அந்த கர்த்தருக்கான பயம் வரும். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆவியானவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார். உங்கள் வாழ்வில் ஞானத்தையும் பலத்தையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் ஆண்டவராய் இயேசு தருவார். அவரிடத்தில் வாருங்கள், ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.